இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமோட ரிசல்ட் சமீபத்தில் வெளியானது. இதில் உங்களுடைய கம்யூனல் ரேங்க் எவ்வளோ இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்க்கலாம். கேட்டகிரி வைஸாகவும் வேகன்சி வைஸாகவும் ரேங்க் டீட்டெயில்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். கேட்டகிரியில் வந்து ஜென்ரல் கேட்டகிரியில் வேகன்சி 719 சொல்லியிருக்காங்க. நம்ம ரேங்க் வந்து கம்யூனிட்டி வைஸாக மட்டும் பார்க்கலாம். நீங்கள் வந்து பிசிஎம் கமிட்டியாக இருந்தால் வேகன்சி 82 கொடுத்துருக்காங்க. உங்களோட ரேங்க் வந்து 90 இருக்கணும். பிசி கமிட்டிக்கு வந்து வேகன்சி 219 இருக்குது. இதில் ரேங்க் வந்து அப் டு 1000 வரைக்கும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு எம்பிசி கமிட்டிக்கான வேகன்சி 472 வரை இருக்குது. இதில் ரேங்க் வந்து நீங்கள் வந்து 730 வரை இருக்கலாம். எஸ்சி கமிட்டிக்கான வேகன்சி 652, ரேங்க் நீங்கள் வந்து 700 வரைக்கும் இருக்கலாம். எஸ்சிஏ கமிட்டிக்கான வேகன்சி 76, இதில் ரேங்க் வந்து 100 வரைக்கும் இருக்கலாம். எஸ்டி கமிட்டிக்கான வேகன்சி 49, இதில் வந்து ரேங்க் வந்து நீங்கள் 80 வரைக்கும் இருந்தாலே உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. இது வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு தான். அடுத்தது டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சி ரேங்க் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். டைப்பிஸ்ட்டில் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் 432 வேகன்சி இருக்குது. பிசிஎம் கம்யூனிட்டிக்கு வந்து 44 வேகன்சி, ரேங்க் நீங்கள் 50 வரைக்கும் இருக்கலாம். பிசி கம்யூனிட்டிக்கு 370 வேகன்சி இருக்குது, ரேங்க் நீங்கள் வந்து 550 வரைக்கும் இருக்கலாம். எம்பிசி கம்யூனிட்டிக்கு 294 வேகன்சி கொடுத்துருக்காங்க, ரேங்க் நீங்கள் 450 வரைக்கும் எடுத்துருக்கலாம். எஸ்சி கம்யூனிட்டிக்கு 432 வேகன்சி இருக்குது, இதில் ரேங்க் 390 வரைக்கும் எடுத்துருக்கலாம். எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு 47 வேகன்சி இருக்குது, ரேங்க் நீங்கள் 35 வரைக்கும் எடுத்துக்கலாம். எஸ்டி கம்யூனிட்டிக்கு 23 வேகன்சி இருக்குது, ரேங்க் வரைக்கும் நீங்கள் 30 வரைக்கும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்கான வேகன்சி ரேங்க் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஜென்ரல் கேட்டகரியில் வந்து மொத்தம் 91 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பிசிஎம் கமிட்டியாக இருந்தீங்கன்னா வேகன்சி 11 இருக்குது, ரேங்க் 20 வரைக்கும் இருக்கலாம். பிசி கமிட்டிக்கு வேகன்சி 74 இருக்குது, ரேங்க் நீங்கள் 110 வரைக்கும் இருக்கலாம். எம்பிசி கமிட்டிக்கு 61 வேகன்சி இருக்குது, ரேங்க் வந்து 95 வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி கமிட்டிக்கான வேகன்சி 74 இருக்குது, ரேங்க் நீங்கள் வந்து 100 வரைக்கும் இருக்கலாம். எஸ்சிஏ கமிட்டிக்கு 12 வேகன்சி இருக்குது, ரேங்க் வந்து நீங்கள் 25க்குள்ளே இருக்கணும். எஸ்டி கம்யூனிட்டிக்கு 10 வேகன்சி இருக்குது, நீங்கள் ரேங்க் 10 வரைக்கும் இருக்கலாம். இந்த அளவு நீங்கள் கம்யூனிட்டி ரேங்க் இருந்தாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.